கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தானியேல் எழுதின புத்தகம் அதிகாரம் 6 வசனம் 16 நாம் வாசிக்க போகிறோம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மேதியனாகிய தரியு, அதாவது தரியு ராஜா தானியேலை பார்த்து அவர் சிங்க கெபியிலே போடப்பட்டதுக்கு அப்புறம் சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த காரியம் நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும். தானியேல் சிங்க கெபியிலே போடப்பட்டது, எப்படி கர்த்தர் அவரை சிங்கங்களின் வாய்க்கு தப்பு வைத்தாருங்கிறது எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இதுல நம்ம என்ன பார்க்கிறோம், ராஜா சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார். அப்போ தானியேல் அங்க தேசத்துல பாபிலோன் தேசத்துல இருந்த எல்லா பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனா இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அந்த தேசாதிபதிகள் இந்த பிரதானிகள் எல்லாம் தானியேலை என்ன பண்றாங்க அப்படின்னா குற்றம் பிடிக்க வகை பார்க்கறாங்க. தானியேல் உத்தமனான ஒரு மனுஷனா இருந்ததுனால தானியேலை மற்ற எந்த விதத்திலுமே அவங்களால குற்றப்படுத்த முடியல. அப்போ தேவனை பற்றிய வேத விஷயத்துல மட்டும்தான் தானியேலை குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி என்ன பண்றாங்க, தானியேலை ராஜாவிடத்துல, அதாவது ராஜாவுடைய கையினாலேயே தானியேல் மடியும்படியான காரியங்களை அவங்க செய்கிறத பார்க்கிறோம். ஆனா இந்த காரியம் ஒன்றும் தானியேலை என்ன பண்ணலன்னா அஃபெக்ட் பண்ணவே இல்லை. அப்ப தானியேல் எல்லாவற்றிலும் அவர் ஜெயம் பெற்று வெளியே வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா கர்த்தர் தப்பு வைக்கிற தேவன் தானியேலோடு கூட இருந்தார். காரணம் என்ன, ராஜா சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்று சொல்லுகிறார். தானியேல் இடைவிடாமல் தேவனை ஆராதித்த ஒரு மனுஷன். அதாவது ஒரு நாள்ல 3 தடவை, அதாவது 3 முறை எருசலேமுக்கு நேராக தன் பலகணிகள் திறந்திருக்க என்ன பண்றாருன்னா அவர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறார், அவர் ஜெபம் பண்ணார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப தானியேல் அப்படின்னாலே ஒரு ஜெப வீரன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒன்று. அப்ப தானியேலை போல இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்கள் நம்மிடத்துல அதாவது நம்மள எத்தனை பேர், அதை நம்ம யோசிக்கணும். இப்ப ராஜா ஒரு மனுஷன் சொல்லுகிறார், அதாவது ஒரு மனுஷன், ஒரு ராஜா தன்னுடைய நாட்டுல இருக்கிறதான அந்த பிரதான ஒரு மனுஷனத்துல சொல்லுகிறார், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பொறுப்புகள் அதிகமாகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உயர்வு வரும் பொழுது, நமக்கு பொறுப்புகள் அதிகமாகும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தேவனை மறந்து விடுகிறோம், தேவனை ஆராதிக்கிறத நம்ம விட்டு விடுகிறோம். ஆனா அந்த தேசத்துல, பாபிலோன் தேசத்துல எல்லா சாம்ராஜ்யத்தையும் ஆண்டதான ஒரு மனுஷன், அதாவது தரியுங்கிறதான ராஜாவுடைய சாம்ராஜ்யத்திலே தானியேல் எல்லாருக்கும் மேற்பட்ட ஒரு மனுஷனா இருக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருந்திருக்கும், எவ்வளவு வேலைகள் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு அவரை டைம் எங்கேஜ்டா இருந்திருக்கும் அவருக்கு. ஆனாலும் அவர் தன்னுடைய தேவனை ஆராதிக்கிற விஷயத்துல, அவரிடத்துல ஜெபம் பண்ணுகிற விஷயத்துல தானியேல் கொஞ்சம் கூட என்ன பண்ணல, அந்த நேரத்தை விடவே இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம என்ன பண்ணணும், நமக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருந்தாலும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த டைமை கரெக்டா என்ன பண்ணணும், நம்ம கொடுத்துடணும். அப்ப இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றிலும் என்ன பண்றாருன்னா, எந்த ஒரு காரியம், எந்த மனுஷனால நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவ எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். இப்போ தானியேலை கூட தேவன் தப்புவித்தார் அல்லவா, இந்த ராஜா சொன்ன அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் செய்ததை பார்க்கிறோம். அப்ப நம்மை குறித்து இன்னொருத்தர், நீங்க கர்த்தர் அதாவது நீங்க இடைவிடாமல் ஆராதிக்கிற, நீங்கள் வழிபடுகிறதான தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்னு மற்றவங்க நம்மை குறித்து சொல்லுகிறதான இடத்துல நம்ம இருக்கிறோமாங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இப்ப ராஜா சொன்ன இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் தானியேலை தப்புவித்தார். இதுதான் அதே அதிகாரத்துல ராஜா சொல்லுகிறார் 27வது வசனத்துல, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். ராஜா எழுதுகிறதான ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப அவரே யாரு, தானியேலை தப்புவித்த தேவன் தான் என்னது, எல்லாரையும் தப்புவிக்க வல்லவர் என்று அவர் சொல்லுகிறார், எல்லாரையும் ரட்சிக்க வல்லவர் அவர் தான் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ ஒரு புறஜாதியான ஒரு ராஜா தேவனை குறித்ததான இவ்வளவு தெளிவான ஒரு பார்வையோடு கூட ஒரு தெளிவான ஒரு வெளிப்படுத்தல சொல்லுகிறதுக்கு காரணம் யாரு, தானியேலுடைய அந்த ஜெப வாழ்க்கை, தானியேலுடைய அந்த இடைவிடாமல் ஆராதிக்கிறதான ஒரு அனுபவம். இப்படிப்பட்டதான தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறதான அனுபவத்தை நம்ம எல்லாரும் வாஞ்சிக்கிறோம், ஆனா நம்மளால செய்ய முடியல. இப்ப தேவனிடத்துல நம்ம என்ன பண்ணணும், கிருபை கேட்கணும். கர்த்தாவே, தானியேலை போல நாங்களும் என்ன பண்ணணும், இடைவிடாமல் ஆராதிக்கணும். நாங்களும் இடைவிடாமல் ஆராதிக்கிறத மற்றவங்க அறிக்கை பண்ணுகிறதான இடத்துல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி கேட்க போகிறோம்.
செபிக்கலாமா? அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா எல்லா காரியத்திலிருந்தும் எல்லா பிரச்சனைகள் அது யார் மூலமா வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து நம்மை அதிசய விதமாக தப்பு வைப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறதான காரியம் மற்ற யாருடைய வாழ்க்கையிலும் செய்யாம இருந்ததான ஒரு காரியமா இருக்கும். அப்படிப்பட்ட வித்தியாசமான காரியத்தினால, அப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு அனுபவத்துல கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தானியேலை போல நாங்களும் இடைவிடாமல் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு கொடுக்க வேண்டியதான காரியத்தை, உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாங்கள் சரியாக உமக்கு கொடுக்க, அது நிமித்தம் கர்த்தாவே நாங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தப்புவிக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.